சார் வணக்கம். வணக்கம் மேம். ரொம்ப பேசி பேசி டயர்ட் ஆயிட்டீங்களா? போன வீடியோவில் நான் ஸ்டாப்பாக 25 நிமிஷம் பேசியிருக்கீங்க. அது என்னதான் பேசியிருக்கீங்கன்னே தெரியல எனக்கு. இன்னைக்கு பேசாம வீடியோ எடுக்கிறீங்களா? ஆமாம், வேற என்ன பண்ணுறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் மேம். நிறைய பேர் நாங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தோம், என்னன்ட்டு தெரியுமா? ஸ்கேலப் பண்ணிட்டு எங்களோட வீடியோவில் பாருங்க, 6 மாசம் இல்லை 1 இயர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. 1 இயருக்கு முன்னாடி ஸ்கேலப் பண்ணி சொல்லியாச்சு. ஸ்கேலப் பண்ணி அந்த வீடியோவில் நீங்கள் சொல்லிட்டீங்க ஸ்கேலப் ஃபேமஸ் ஆக்கிட்டீங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி இன்னைக்கும் கேட்குறாங்க ஸ்கேலப்ல கூட. ஆமா, அது நீங்க தானே ஃபேமஸ் பண்ணீங்க. ஸ்கேலப் நான் ஸ்டாப்பா கத்திட்டு இருந்தீங்க. ஸ்கேலப் முடிஞ்சு போச்சு, ஓகே. இப்போ திருப்பி ஸ்கேலப்ல நிக்கறாங்க. தட் மீன்ஸ் எங்களோட கம்யூனிகேஷன் 6 months 1 year பேக் வருது. நாங்க என்னைக்கோ ட்ரெண்ட் பண்றோம். அப்ப நீங்க பின்னாடி இருக்கீங்க, அப்கிரேட் ஆயிட்டு இருக்கீங்க. நாங்க அங்கே இருக்கோம் சொல்றீங்க. நாங்க சொல்றோம், நாங்க கஸ்டமர்ஸ் வந்து ஸ்கேலப் பண்ணிட்டு இப்போ வராங்க. ஐயோ நாங்க எல்லாம் வித்தாச்சு அது ஸ்கேலப். சோ ஸ்கேலப் ட்ரெண்ட்ல இருக்கு. நெக்ஸ்ட் நிறைய டிசைன்ஸ் வேணா பாருங்க. இப்போ ஏதாவது புதுசா டிசைன் ஏதாவது லான்ச் பண்ணிருக்கீங்களா? நான் இந்த நெக் இப்போ நான் சொல்றேன் பாருங்களா. இந்த நெக் இப்போ ட்ரெண்ட், ஓகேவா? இன்னைக்கு டேட் வேணா எழுதி வச்சுக்கோங்க. அத நீங்களே ட்ரெண்ட் பண்ணி விட்டுடுறீங்க. இன்னைக்கு 11 நினைக்கிறேன். 11 ஜூன். 11 ஜூன் ஓகேக்கா. இன்னைக்கு சொல்றேன் பாரு, இந்த நெக் ட்ரெண்ட். இருங்க ஒரு வாட்டி பார்க்கலாம் எந்த நெக்ன்ட்டு. இந்த மாதிரி நெக் காலர் நெக் அனுவோம் இது, சரியா? காலர் கொடுத்து வித் பேட்ச். இந்த நெக் வந்து அப்போ இனிமே இந்த நெக் ஃபேமஸ் பண்றீங்க. ஸ்கேலப்லயே இருக்கீங்க, ஸ்கேலப் இருக்கணும். சரி சரி, இது வந்து இப்போ ட்ரெண்ட், ஓகேவா? ஓகே, நாங்களும் கொஞ்சம் அப்டேட் ஆறோம். நாங்க சொல்லிட்டோம், நீங்க அதுக்கு அப்புறம் உங்க இஷ்டம். சோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் எல்லாம் நீங்க கொஞ்சம் ஃபேன் ஆஃப் பண்ணா எனக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிளிங்க் ஆகுது வீடியோ. ஓகே, நாங்க ஆஃப் பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சோ நாங்க இந்த வீடியோல என்ன சொல்லிக்கிறதுன்னா, சோ எங்ககிட்ட என்னென்ன ரேஞ்சில இன்னைக்கு என்ன பண்றீங்க தெரியுங்களா? எந்த பேட்டர்ன்ல நெக் டிஃபரெண்டா கொண்டு வந்திருக்கீங்களோ அது மட்டும் காமிங்க போதும். இந்த வீடியோ ஃபுல்லா பாக்கலாம். ஐயோ, நெக் டிஃபரெண்ட் காட்டினா அந்த நெக்னு வந்துருவீங்க லாஸ்ட்ல. அதிலே நாங்க ப்ரொடக்ஷன் அவ்வளவும் பண்ண முடியாது மேடம். காமனா இந்த வீடியோ என்ன அப்படின்னா, எங்ககிட்ட என்ன பிரைஸ்ல என்ன ஐட்டம் கிடைக்கும், எந்த மாதிரி மெட்டீரியல், எந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக்ஸ் இப்போ ஸ்டாக் இருக்குன்னு நாங்க சொல்றோம். சரி, ஓகே. அப்கமிங்ல என்னென்ன வருது அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு. இப்ப சொல்லியாச்சா என்னன்ட்டு, இந்த குர்த்தி இருக்கு, இந்த மாதிரி மாடல் ஃபேமஸ் ஆக போகுது. சோ அந்த மாதிரி வரும்போது எடுத்துருங்க. ஓகே, எடுத்துருங்க மேடம். பர்ச்சேஸ் பண்ணிடுங்க, சேல் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். ஓல்ட் ஆவாதுங்க, நியூ ஆவங்க, அப்கிரேட் ஆயிட்டே இருங்கன்னு சொல்றீங்க. போன வீடியோல நாங்க சொன்னோம் லோன்னு கத்துறீங்க அப்படினீங்க. லோ கத்து என்னாச்சு தெரியுமா? காலி ஆயிடுச்சா? எல்லாமே இதா 1 2 3 4 5 6 7 8 9 10. என்ன 2000 பீசஸ் காலி ஆயிடுச்சு? நம்ம 12 செட் தான் இருக்குது. இப்போ 12 செட் மட்டும் இருக்குது. இன்னும் கேட்னே இருக்காங்க. குரூப்ல அப்டேட் பண்ண முடியல. ஏன் அப்டேட் பண்ண முடியலன்னா இவ்ளோ தான் இருக்கு என்கிட்ட. இங்க காட்டுங்க மேடம், இங்க காட்டுங்க, இவ்ளோ தான் இருக்கு. என்ன ஏதோ பல்காரல கூட காமிக்கலாம். 12 செட் வச்சிட்டு காமிங்க இல்லீங்களா? எல்லாமே ப்ரொடக்ஷன்ல இருக்குது. 160k ரேஞ்சில அவாசாவோட குர்தீஸ். நீங்க லோனா அந்த மாதிரி தான் இருக்கும் குவாலிட்டி. சோ அது குவாலிட்டி வந்து கேரண்டி கொடுக்க முடியாது. குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நீங்க கேட்டிங்கன்றனால தான் நாங்க எடுத்து வந்து கொடுத்தோம். சோ நெக்ஸ்ட் அதோட ரேஞ்சில இருக்கு 180 ரூபீஸ்ல வரும். 180 ரூபீஸ். ஓகே, இதெல்லாம் கொஞ்சோண்டு நம்ம ட்ரஸ்ட் வைக்கலாம். ஏன்னா இதுல என்ன சொல்ல நீட்டா வச்சிருக்கீங்களே ஷாப். இன்னைக்கு போன வீடியோல பார்த்தா சொல்லக்கூடாது, கச்சா முச்சான்னு இருந்தது. இன்னைக்கு சொல்றேன், மாப்பிள்ள வர்றாரு, பொண்ணு பாக்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க சொல்லிட்டு தான் வர்றோம். நீங்க திடீர்னு வந்தா நாங்க நைட்டில வேற இருப்போம் அப்படின்ற மாதிரி எப்படி இருக்குதோ அப்படியே காட்டுங்க. என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் காலையில வந்த உடனே நாங்க மேக்கப்பே பண்ணல, எதுவுமே கிளீன் பண்ணல, ஒண்ணும் இல்ல. நீங்க அன்னைக்கு அப்படியே எடுத்துட்டீங்க, அதனால வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு மேக்கப் சரி, இனிமே நான் இன்ஃபார்ம் பண்றேன் எப்ப வரேன்ட்டு. அதனால மேக்கப் பண்ணி வச்சிருங்க, ஓகேவா? நீங்க இப்போ யாராவது பொண்ணு பார்க்க போறாங்கன்னா இல்ல மாப்பிள்ளை பார்க்க போறாங்கன்னா ஒரு இன்ஃபார்ம் கிடைச்சா எப்படி ரெடியா இருக்கும், அந்த மாதிரி இப்போ கடை ரெடியா இருக்குது நீங்க வர்றீங்க. அதனால சரிங்களா? ஸோ இது 180 ரூபீஸ்ல 42 லென்த் வித் பேக்கெட்ஸ். ஓகே, லோ பட்ஜெட்ல வந்து 40 லென்த் வரும் இல்லைங்களா? நிறைய பேர் கேக்குறாங்க லோ பட்ஜெட்லயே நெக் பேட்டர்ன்ஸ் கொடுங்க. ஸோ மேம் நான் உங்களுக்கு சொல்லி கேட்டுங்களா, நெக் பேட்டர்ன் போகும்போது எதானா கொஞ்சம் காஸ்ட் கூடும், ஓகேவா? அது புரிஞ்சுக்கணும். இல்ல நான் 165லேயே வேணும் அப்படின்னா அது டைலர் தைக்கிறவன் வந்து என்ன சொல்லுவான் தெரியுமா, எக்ஸ்ட்ரா சார்ஜ் கொடுக்குற பைசாக்கு வந்து இதுதான் வரும், இதுக்கு மேல போச்சுன்னா எனக்கு டைம் எடுக்கும், அதுக்கும் சார்ஜ் எடுக்கும். ஸோ இன்னொன்னு விஷயம் என்னன்னா, இந்த பிரச்சனை இருக்கு தெரியுமா? என்ன பிரச்சனை?
இந்த வார் பிரச்சனையா? அதனால என்ன ஆச்சுன்னா இந்த துணி மேல ரேட் அப் ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் கூடும், 5 ரூபாய் 10 ரூபாய் கூடும். அதுக்காக ஓடி போயிடாதுங்க. ஐயோ ஐயோ கம்மியானா கம்மி பண்ணுவீங்க தானே? இது எப்படி இருக்கு தெரியுமா? கம்மியானா கம்மி தான். இப்ப எப்படி பர்ச்சேஸ் பண்றோம் மேனுஃபேக்சரர்? சோ இது இருக்கு இல்லீங்களா, இதோட மெட்டீரியல் லாட் பண்டல். சரி விட்டா நீங்க பேசிட்டே இருப்பீங்க, ஐட்டம் காமிங்க. போன வீடியோல 5 நிமிஷம் 20 நிமிஷம் பேசிருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு 180 ரேஞ்ச் காட்டு. ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் குர்தீஸ். இந்த மேல மேடம், இது மேல எப்படி ஏறுது? மேல ஏறிட்டா பரவாயில்ல, ஜம்ப் பண்ணுங்க. ஜம்ப் பண்ணுமா? அது வேற புடிச்சிக்கிச்சு மேடம். ஏற போட்டுல இத பாருங்க, இதெல்லாம் ஸ்கேலப் பண்ற ஷார்ட் குர்தீஸ். ஸ்கேலப் வாயில இருந்து போக மாட்டேன்னு நீ நினைக்கிறேன். போக மாட்டேங்குது. காலையிலேயே ஒரு கஸ்டமர் தான் ஸ்கேலப் இருக்கா அப்படின்ட்டு, இருக்குது சார் ராசில்க்ல இருக்குது அப்படின்னாச்சு. சார் ரோலா வேணும் அப்படின்னாங்க. ஸோ லோலியும் இருக்கு சார் அப்படின்றோம். இந்த பாருங்களேன், இது வந்து ஷார்ட் குர்தீஸ். ஷார்ட் காட்டன் இல்லீங்களா? காட்டன்ல ஷார்ட் குர்தீஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்குது. ஒரு சாம்பிள் மட்டும் தான் காட்டினிருக்கேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓகே, லோ பட்ஜெட்ல வந்து பிரீமியம் குவாலிட்டி காட்டன். இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரேஞ்ச் டிஃபர் ஆகும். இன்னொன்னு, அந்த முன்னாடி இந்த ஃபுல் ஸ்லீவ்ஸ், இந்த ஃப்ரில் என்ன சொல்றது, இந்த அம்பரலா டைப், பின்னாடி டாசல் வெச்சது, இதெல்லாம் ப்ரொடக்ஷன்ல இருக்குது. ஓகே, அதெல்லாம் வரும். ஒசூர்ல ஷார்ட் குர்தீஸ் 215 ரேஞ்ச்ல இருக்கு. ஒசூர்ல எப்போ சார் ஷாப் ஓபன் ஆகும்? மேடம் அது சீக்ரெட் சொல்லாதுங்க மேடம். சொல்லக்கூடாதா? அதெல்லாம் வந்து நாங்க ஓப்பனிங் அன்னைக்கு ஏதாவது ஆஃபர்ஸ் கொடுங்க எங்களுக்கு. 100% கொடுங்க. நீ கஸ்டமர்ஸ், எங்களோட கஸ்டமர் சொல்லிக்கிறேன் நான். கஸ்டமர் நிறைய பேர் இருக்கீங்க, என்னோட ஜெனியூன் கஸ்டமர் சொல்லிக்கிறேன். ஸோ நிறைய பேர் தமிழ்நாடு பீப்புள்ஸ் வந்து பெங்களூர் வரது கஷ்டப்படுறீங்க. ஸோ 2 hours எங்க டிராவல் ஜர்னி இருக்குது. ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன்? சென்னையில வைங்க அப்படின்னாங்க. சென்னையில வைக்க முடியாது, எனக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் இஷ்யூஸ் இருக்கு. அதனால நெக்ஸ்ட் அப்கமிங் மோஸ்ட்லி ஆகஸ்ட் எண்ட் இல்ல செப்டம்பருக்குள்ள உங்களுக்கு ஒசூர்க்குள்ள வந்து சூப்பர். அப்ப நாங்க அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 3 hour டிராவல் பண்ண தேவையில்லை. சோ தி ஸ்டைல வேணா அங்க ஓபன் பண்ணுவோம். அதுக்கு ஓபனிங்கோட 1 day ஆஃபர் கொடுக்க போறோம். அது என்னைக்கு அப்படினு சொல்றோம். சேவ் தி மணி. வீடியோ வந்து டெய்லி பார்த்துட்டே இருங்க. எப்போ ஆஃபர், எப்போ ஓபனிங் அப்படி சொல்லிடுவாங்க. பண்ணி வெச்சுக்கோங்க. ஆஃபர்ஸ் கொடுக்க போறோம். சரியா? அது அப்போ இப்போ கிடையாது. நீங்க வாங்க கலெக்ஷன் காட்டுங்க. சரி, ஷார்ட் குர்தாஸ் போதும். நெக்ஸ்ட் வேற ஏதாவது காமிங்க. ஷார்ட் குர்தீஸ் ஆச்சுங்களா? சோ அப்படியே இதெல்லாம் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் வெறும் குர்தாஸ் மட்டும் காமிங்க இந்த வீடியோ. குர்தாஸ் மட்டும் நான் கட்டனேங்க. அப்புறம் நிறைய பேர் ஸ்கேலப்ல கட்டனாங்க. இந்த பாருங்க, இது ஸ்கேலப் என்ன நிறைய பேர் புதுஸ்காரங்கள் தெரியாது. இது ஸ்கேலப்லயே விதவிதமான டிசைன்ஸ் இருக்கு. இது ஸ்கேலப், ஒன் டைப் ஆஃப் ஸ்கேலப். இது ஒரு ஸ்கேலப். இங்க பாருங்க, தெரியுதா? இது ஒரு ஸ்கேலப். சோ நிறைய இருக்கு ஸ்கேலப் டிசைன் நெக் அப்படின்றது இந்த மாதிரி. சோ இதெல்லாம் வந்து என்னன்னா 219 ரேஞ்ச்ல இருக்கு. 44 லென்த்தோட இது லெந்த் கிடைக்கும், எக்ஸ்ட்ராவா இருக்கும். சோ நிறைய பேர் கேக்குறீங்க லெந்த் அப்படினு. எல்லாமே ஒண்ணு கிடையாது. டிஃபரன்ஷியேட் இருக்கும் குவாலிட்டி எல்லாமே. டீயும் காஃபியும் ஒண்ணு கிடையாது, அது மாதிரி வேற வேற இருக்கும். எப்படி மேடம் இந்த மாதிரி காமெடி எல்லாம் அடிக்கிறீங்க? இதுதான் ஸ்கேலப், ரொம்ப டிஃபரண்டான ஸ்கேலப் கொடுத்திருக்காங்க. இத பாருங்களேன், நீங்க அம்பரலா போட்டுருக்கீங்க. இருங்க ஒரு செகண்ட், இங்க வைங்க. உங்க லெந்த் காட்டுங்க. அம்பரலா போட்டு அம்பரலா லெந்த் வந்துடுது இல்லையா? 44 லெந்த் கிட்ட வந்துடுது. சோ இந்த மாதிரி 219 ரேஞ்ச்ல உங்களுக்கு நிறைய இருக்குது. அதே சொன்னல அந்த இது வேற நெக், அதுதான் காலர் நெக் நான் சொன்னல. சோ இப்போ இந்த கலெக்ஷன்ல வேற வேற நெக் பேட்டர்ன்ஸ் இருக்கும் இல்லீங்களா? பிரிண்ட் வேற இருக்கும், நெக் பேட்டர்ன்ஸ் வேற வேறயா இருக்கும். நெக் டிசைன்ஸ் நீங்க கேட்டிங்களா, டிஃபரண்டா இருக்குது காட்டு சொன்னீங்கல. சோ அந்த மாதிரி இது இந்த பாருங்க. இது நெக்ஸ்ட் இது கொஞ்சம் அஃபிஷியலா இருக்குங்க. கலர் காம்பினேஷனுமே நெக்குமே இதே மாதிரி வரும். வித் பாக்கெட் 44 லென்த். ஸோ உங்களுக்கு 1 இன்ச்சு கிளாத் ஜாஸ்தி ஆனாவே கொஞ்சம் ஒரு 5 rupees எக்ஸ்ட்ரா ஆகும். இது 4 inches எக்ஸ்ட்ரா இருக்கு. அதனால நாங்க என்ன சொல்லிட்டோம்னா எல்லாமே கம்பேர் பண்ணுங்க. எல்லாம் ஒரே ஒண்ணே. அதான் வந்து ஸோ ஃபேப்ரிக் டச் அண்ட் ஃபீல் பண்ணா உங்களுக்கே தெரியும் எந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. கஸ்டமர் சொன்னாங்கல்ல, பொண்ணு வரோம் கஸ்டமர் சொன்னாங்க, சார் நீ ஏதோ ஒரு போட்ட போட்டோல நான் எப்படி சார் ஃபீல் பண்றதுன்னா, ஒரு வாட்டி வாங்க ஃபீல் பண்ணுங்க. மேடம் என்ன பண்ணோம் சார், நான் டச் அண்ட் ஃபீல் அப்படினுச்சு. ஓ ரொம்ப நன்றி, இது நல்லது இருக்கு. டச் அண்ட் ஃபீல் பண்ணுமா, வாங்க தாராளமா வண்டி ஏறுங்க. அங்கே வண்டி ஏறி இங்க காலையில இறங்குங்க. டச் ஃபீல் பண்ணி எது வேணுமோ அதை எடுத்து போலாம். ஓகேவா? ஆல்வேஸ் வெல்கம் எக்ஸெப்ட் சண்டே. சண்டே மட்டும் ஓபன் பண்றது இல்ல. சண்டே வராதுங்க ப்ளீஸ். ஒரே ஒரு நாள் ரெஸ்ட் கிடைக்குது. சோ ஜெனியூனா இல்ல, நான் ஒரு நாள் வந்து எனக்கு சண்டே தான் கிடைக்குது, நான் ஷாப் ஓபன் பண்ண போறேன் அப்படின்னு ரொம்ப எமர்ஜென்சி இருக்கிற ஆள மட்டும் கால் பண்ணிட்டு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. சரியா? சோ இங்க நீங்க மார்க்கெட்டுக்கு வரீங்க அப்படினா இந்த ஷாப் மட்டுமே கிடையாது, எந்த ஷாப் ஆனாலும் ஸ்கிரீன் மேல கொடுத்திருப்பாங்க. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க.
ஸோ அந்த மாதிரி காண்டாக்ட் பண்ணாமல் யார் கூப்பிட்றாங்களோ அவங்க பின்னாடி போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியாச்சுன்னா நீங்கள் ரொம்பவே லாஸ் பண்ணிப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணியும் பிரயோஜனம் இருக்காது. சொல்லிக்கிறதுனா ப்ளீஸ் பி சேஃப். ஓகே, இது பக்கெட் எம்ப்ராய்டிங்கு. ஸோ அதுக்கு அதே மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வர திங்ஸு அது எல்லாமே வந்து கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்கோங்க. ஏன்னா சிக் பேட் வந்து டேஞ்சரான ஏரியா. ஸோ எந்த ஐட்டம் எப்போ போகுதுன்னு சொல்ல முடியாது. ஆமாம், போன வீடியோவில் எல்லாமே நீங்களே பேசிட்டீங்க, அதனால இந்த வீடியோ நான் தான் பேசுகிறேன், நீங்கள் சைலண்டாக இருக்கு. ஓகே, 275 250 இருந்தாச்சு, எல்லாமே சோல்ட் வச்சு, அதனால வந்து 250 ரேஞ்ச் நான் பாட்டிருக்கேன். இதெல்லாம் 250 ரேஞ்ச் ஒன்று இருக்கிறதுனால பாட்டல. நெக்ஸ்ட் வந்து 275 முன்னாடி அவாசாலியே 260 ல இருக்குது. பிரீமியம் ரயான் இல்லீங்களா? பிரீமியம் ரயான்லயே நிறைய இங்க பாருங்களேன், எல்லாமே ஒன்னு அப்படி கூட சொல்லி. ஆமா, இது வந்து மெயின் ஃபேப்ரிக் வந்து கேஜ் வந்து டிஃபரண்ட் வரும். அது நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. சோ லோ பட்ஜெட் தான். அவாசானாலே 160 165 170 இதே நினைக்கிறீங்க. அவாசானா 160 ல 160 180 தாண்டி கொஞ்சம் வாங்க முன்னாடி. நிறைய இருக்குது அவாசால. ஃபேப்ரிக் மேல டிபெண்ட். ஃபேப்ரிக் மீன்ஸ் கிளாத் இருக்கு இல்லையா, காட்டன், ரயானா, ஹெவி ரயானா, நெக்ஸ்ட் சில்கா, ரா சில்கா, அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதை விட்டு 160லயோ 170லயோ 180லயோ உட்காந்துறதுங்க முன்னாடி கூட இருக்கு. கொஞ்சம் அப்கிரேட் ஆனா ஹெவி ரயான். இது பேரு ஹெவி ரயான். குவாலிட்டி நல்லா இருக்கும். 260 ரேஞ்ச்ல வரும். ஓகே, XXL சைஸ். இதுல வந்து கலர்ஸ் பேட்டர்ன்ஸ் இருக்கு இல்லீங்களா? இந்த பாருங்க, இந்த கலர் இருக்குது, இந்த மாதிரி கலர்ஸ் இருக்குது. சோ இந்த மாதிரில நிறைய இருக்குது. ஓகேவா? இது வந்து சாம்பிளுக்காக நான் வந்து காட்டினேன் உங்களுக்கு. அப்புறம் 275 ரேஞ்ச். சோ 275 ரேஞ்ச்ல பாருங்க, இந்த மாதிரி ஒரு நெக். இது ஒரு நெக் டிஃபரண்டா கொண்டு வந்துட்டீங்க. ஆமா, இது ஒரு நெக் இருக்கு, இது ஒரு நெக் இருக்கு. இருக்கு நெக் எல்லாமே நிறைய இருக்குது. ஒரே ஒரு செகண்ட், நான் என்ன கலர் காட்டுறேன்னா Black கலர் காட்டுறேன். கொஞ்சம் Black வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? சோ Black கலர் காட்டுறேன். இந்த பாருங்க, டிஃபரண்ட். நாங்க எதிர்பார்க்கறது டிஃபரெண்டா இருக்கணும், டிஃபரெண்டா சேல் பண்ணணும், நீங்க நல்லா ப்ராஃபிட் வைக்கணும், நீங்க சம்பாதிக்கணும்ன்ற கான்செப்ட் தான் நாங்க எடுத்துறோம். பாருங்க, நீங்களும் சம்பாதிங்க, நாங்களும் சம்பாதிக்கிறோம். நீங்க நல்லா இருங்க, நாங்க நல்லா இருப்போம். ஓகே, இது ஒரு டிஃபரெண்டான நெக்குங்க, பேட்ச் ஒர்க் டைப்ல கொடுத்திருக்காங்க. ஸோ இது வித் பாக்கெட்டும் வரும். லென்த்துமே வந்து உங்களுக்கு 42 லென்த் வரும். ஸோ மெயின் கேக்குறீங்க, முட்டிக்கிட்ட வருது அப்படின்ட்டு கிடையாது. அது லென்த் இருக்குது அப்படின்னு சொல்றோம். ஸோ அதை நீங்க ஸோ லென்த் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தாலும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிப்பாங்க. அதே ரொம்ப ஷார்ட்டா இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் இங்க பாருங்களேன், இந்த நெக் ஆச்சு. ஸோ இதுல பிரசன்ட் கலர்ஸ் எல்லாமே இருக்கு இல்லீங்களா? Blackல வேணுமா? இல்ல பேக் இல்ல எடுக்காதீங்க, இருங்கப்பா. எல்லாம் எடுத்து கீழே போட்டுறீங்க. இந்த ஃபேன் ஆவது ஆஃப் பண்ணுங்க, இல்ல அந்த ஃபோக்கஸ் லைட் ஆவது ஆஃப் பண்ணுங்க. ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. சரிங்க மேடம், பாத்தீங்களா? இது வந்து நான் சொன்ன அப்படியே கலர் ஒன்னு சொல்லியாச்சு இல்லையா, இந்த மாதிரி நெக் வருது அப்படின்ட்டு. சோ இந்த நெக் ஃபேமஸ் ஆக போகுது. சோ நிறைய பேர் லைக் பண்றாங்க கஸ்டமர். இப்போ இந்த நெக்க ஃபேமஸ் பண்ணி விட்டுடுவீங்க, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் இது மேல வரும் மேடம், அவ்வளவுதான் சொல்லுவாங்க. ஒரு இன்ட் கொடுத்தா புடிச்சுக்கணும், அதை விட்டு இல்ல அப்படின்னா நாங்க என்ன பண்ண முடியாது, அவ்வளவுதான். இந்த மாதிரி நெக் வராது. நல்லா பிடிச்சி எனக்கு ரொம்ப குஷியா இருக்கீங்க போல இருக்கு. சரிங்க மேடம், நான் குஷியா தான் இருக்கு, எல்லா விஷயத்துல குஷியா தான். ஆனா நீங்க நல்லா சம்பாதிக்கணும்னு யோசிக்கிறோம், அவ்வளவுதான். பாருங்க, இந்த மாதிரி நெக் டிசைன் வரப்போகுது. நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே 275 ரேஞ்சில இருக்கும். சரியா? இது ஓகே. நெக்ஸ்ட் அத விட்டாச்சுனா 299ல நிறைய பேர் கலம்கரின்னு கேக்குறாங்க. அது என்னதான் டிமாண்டா அந்த கலம்கரிக்கு? எனக்குமே ஒண்ணுமே புரியல, அவ்வளோ டிமாண்டா கலம்கரிக்கு. அது ட்ரெடிஷனல் மேடம், நம்ம தாத்தா அவங்க தாத்தா நின்று வருது. இப்போ வரையும் ட்ரெண்ட் ஆகுதுன்னா இப்போ வரையும் ட்ரெண்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த நெக் பாத்தீங்களா? இது அதுல காமிச்ச நெக் இதுலயும் கொண்டு வந்துட்டீங்க. இதுல எக்ஸ்ட்ராவா பாம் டிசைன்ஸ் ட்ரெண்ட் இதெல்லாம் ஆக போகுதுன்றோம், நீங்க இன்ட் புடிச்சிக்கணும்ன்றாங்க. ஓகே, சோ இந்த மாதிரில பாருங்க, இவ்வளவு ஆஃபிஷியல் இருக்கு. கொஞ்சம் டிஃபரெண்டான கலெக்ஷன்ஸ் வெச்சாதான் உங்ககிட்டயும் சேல் ஆகும். அது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க, நெக் பேட்டர்ன்ஸ், டிசைன்ஸ் எல்லாமே. சோ அதே மாதிரி குவாலிட்டியான ஃபேப்ரிக்ல இருந்தாதான் சோ கஸ்டமர் கம்ப்ளைண்ட் இல்லாம வாங்குவாங்க. சோ இதுவும் என்ன, இதேதான் காலர் நெக். என்ன சொல்றோம்? அந்த காலர் நெக் ஃபேமஸ் ஆக போகுதுன்னு சொல்றீங்க. இது என்ன நெக்? அதுவும் காலர் நெக் தான். சோ நாங்க சொல்ல வரத சொல்லிட்டோம், அதுக்கு அப்புறம் உங்க இஷ்டம். ஓகேவா? நீங்க ஸ்கேலப் கேட்டிங்கல, ஸ்கேலப் இது ஒரு டிஃபரெண்டான ஸ்கேலப். இது ஒரு பீஸ் காமிங்க சார் பார்க்கலாம். நிறைய ஸ்கேலப் பண்றீங்களா? நிறைய ஸ்கேலப் எல்லாம் எடுத்து வந்து போயிடுச்சு. ஸ்கேலப் இப்பவுமே ட்ரெண்டிங் தான் சார், இப்பவுமே ட்ரெண்டிங்ல தான் இருக்கு. இது பாருங்க, ஸ்கேலப்ல டிஃபரெண்டான மாடல் நெக். ஸ்கேலப் வித்
கலம்கரி பிரிண்ட். காட்டன் கலம்கரி குர்தீஸ். இது எல்லாமே ஹேண்ட் பிளாக் பிரிண்டட்ல வரும் फ्रेंड्स. சோ அதனால உங்களுக்கு பிரீமியமாவும் இருக்கும். இங்க பாருங்க கையில. சோ ஆபீஸ் வேர், டெய்லி வேர், காலேஜ் வேருக்கு ரொம்ப பெஸ்டான கலெக்ஷன்ஸ். இதுல ஒரு வாட்டி இது எல்லாமே கலம்கரி. கலம்கரியில அஜ்ரக்கும் இருக்கு. சோ அஜ்ரக்லயும் காட்டிடுறேன் ஒன்று. அஜ்ரக் பிரிண்ட்ஸ் இதெல்லாம் வந்து அஜ்ரக் பிரிண்டா? அஜ்ரக் அப்படின்னா என்னன்னு தெரியல. கலம்கரின்னா சில பேர் தெரியல. நைட்டி மாதிரி இருக்கே சார் பார்க்கிறதுக்கு. என்ன மேடம்? நைட்டி மாதிரி இருக்கே. நைட்டி மாதிரி இருக்கா? ஆமா மேம் பிரிண்ட் மேடம். அது நைட்டி எல்லாம் கிடையாது. பார்க்கிறதுக்கு அப்படிதான் தெரியுது. டிசைன் மேடம். இது ஏதாவது நெக் டிஃபரெண்டா இருக்கா? நெக் டிஃபரெண்ட் தான். ஸ்கேலப் உங்களுக்கு டீப்பா பார்க்கணும். இதுல வந்து ஸ்கேலப் நெக் தான். தெரியுதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது அஜ்ரக் பிரிண்ட்ல அந்த பிரிண்ட் கிட்ட கிட்ட இருக்கிறதுனால அது அஜ்ரக். ஓகேவாங்களா? சரி இதாச்சுங்களா? இது வந்து அந்த ஸ்கேலப் சைடு ஸ்கேலப் வந்து டாப் ஸ்கேலப் வந்து டாப் ஸ்கேலப் எல்லாம் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அது எப்போ திருப்பி ப்ரொடக்ஷன் ஆகும்? வந்துனே இருக்கு மேடம். அந்த வேலை இருக்குது. ப்ரொடக்ஷன் ஆயினே இருக்குது, வந்துனே இருக்குது. எங்க வண்டியில வந்துட்டு இருக்கா? இல்ல அந்த ஸ்டிச்சிங் ஆயிட்டு அது வண்டியில ஏத்திட்டு வந்துட்டே இருக்குது. வந்துரும். ஓகே வந்துரும். கூட சீக்கிரம் வந்துரும். இந்த மாதிரி சைடு இது வந்து சைடு ஸ்கேலப் வித் ஹேண்டுக்குமே வந்து அந்த பேட்ச் கலர் கொடுத்துருக்காங்க. பியூட்டிஃபுல்லான பேட்டர்னு. இதுல வந்து என்ன டிசைன் பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த சைடுல பாம் டிசைன் கொடுத்துருக்காங்க. பிளஸ் இங்க சைடுல டிசைன் பேட்ச் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஹேண்டுக்குமே டிசைன் கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு. இதுலயும் கலர் இருக்கு மேம். டிசைன்ஸ் நீங்க தான் பார்க்கணும். அது ஓகேவா? இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. வந்தா நீங்களும் காமிக்கணும் எங்களுக்கு. அப்பதானே எங்களுக்கு தெரியும். பேக்கிங் குள்ள இருந்தா என்ன தெரியும்? பேக்கிங் குள்ள அதுதான் காட்டன் இருக்கு மேம் இப்போ பிரசன்ட். சோ அது ஆச்சுங்களா உங்களுக்கு? நெக்ஸ்ட் டிஷ்யூ. டிஷ்யூல பாருங்க நிறைய டிசைன்ஸ் இருக்கு. எனக்கு பிடிச்சது டிஷ்யூ தான்ன்ற மாதிரி. டிஷ்யூ தான் ஃபர்ஸ்ட் டிஷ்யூ வீடியோ தான் ஹிட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஹிட்டா? ஆமா மேடம். சூப்பர் ஹிட் ஆச்சு. டிஷ்யூல வந்து நெக் பேட்டர்ன்ஸ் மேல தான் நாங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். நிறைய இது ஆர்கான்சா ஃபேப்ரிக் அப்படினு கூட சொல்லுவாங்க. இதுல 2 பீஸ் நிறைய இருக்கு. 3 பீஸ் சாரி 3 பீஸ் அன்றா குர்தீஸ் நிறைய இருக்குது. சோ ஒன்னு ஓபன் பண்ணி காட்றேன் உங்களுக்காக. இந்த ஆரஞ்சு காமிங்க, நல்லா இருக்கு. சரி. டிஷ்யூல வந்து நிறைய பேர் என்ன கேட்டாச்சுன்னா என்ன சொல்றாங்கன்னா, சார் டிஷ்யூ எல்லாம் போச்சு சார், முடிஞ்சு போச்சு. நிறைய பேர் சொல்றது. நீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபாரின் கஸ்டமர்ஸ் எல்லாமே டிஷ்யூ தானே எடுக்கறாங்க. ஃபாரின் கஸ்டமர்ஸ் இருக்காங்க மேடம். தமிழ் கஸ்டமர்ஸ் ஃபாரினர்ஸ்லயே இருக்காங்க. சோ அவங்க எல்லாமே டிஷ்யூ தான் எடுக்கறாங்க. அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. செட்டிநாடு பிடிச்சிருக்குது. சோ நீங்க நினைக்கிறீங்க எல்லாம் முடிஞ்சு போகுது. எதுவுமே முடியல. எல்லாமே ட்ரெண்ட்ல தான். இதுமே 42 லெந்த்ங்களா? 42 லெந்த் இருக்கும். வித் லைனிங் இருக்கும். இது வித் லைனிங் இருக்கும். சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ். அதெல்லாம் வந்து இதுவே பண்ண முடியும். நிறைய இருக்குது அதுல கலெக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ரோமன் நிறைய பேர் பார்ட்டி வேர்க்கு. சோ இப்போ வந்து உங்ககிட்ட 165 ல இருந்து லாஸ்ட் ரேஞ்ச் எவ்வளவு வரைக்கும் இருக்கு சார்? குர்தீஸ் மட்டும் கேக்குறீங்களா? குர்தீஸ் மட்டும் 599 வரை இருக்கு மேடம். 599 599 இது 599 மேம். நீங்க கேட்டீங்க எவ்வளவு உரி இருக்கு அப்படிட்டு 599 சொல்லுச்சு. இதுன்னு நான் சொன்னேனா? நான் கேட்டது ஸ்ட்ரைட் கட் மட்டும், அம்ப்ரெல்லா கேக்கல. அப்படிங்களா? இப்போ தான் பார்க்கல. இத பாருங்களேன். சொல்லலாம் எவ்வளவு. இது ரோமன் சில்க்ங்களா? சொல்றேன் இல்லையா? லாஸ்ட் வரையும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும். இது ரோமன் சில்க்ல வர்க்கோட குர்தீஸ். ரோமன் கிடையாது, விசித்ரா சில்க். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மேம். சாரி. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிச்சு. விசித்ரா சில்க்ங்களா இது? விசித்ரா சில்க் வித் லைனிங். விசித்ராக்கு ரோமனுக்கு அது வந்து ஏதோ ஒரு ரங்கோலி வன் வச்சிருக்கீங்க இல்லைங்களா குவாட் செட்ல? ஆமா, அது வந்து ரோமன் சில்க். இது வந்து விசித்ரா சில்க். ஓகே, இதுலயும் வந்து கலர்ஸ் இருக்குங்க. சோ இதுக்கு ஒரு துப்பட்டாவும் லெகின் நீங்க மேட்ச் பண்ணியாச்சுன்னா ஃபுல் செட் ஆயிடும். நிறைய இருக்கிற கலெக்ஷன் விசித்ரா சில்க். விசித்ரா சில்க்ல வந்து குர்தீஸ் வித் 350 வித் லைனிங். ஓகே, எனக்கு வந்து இது மட்டும் காமிங்க போதும். ரா சில்க். லாஸ்ட்ல தான் காட்டுவேன். 20 நிமிஷம் அப்படி நீங்க 20 நிமிஷம் எப்பவோ ஆயிடுச்சு. செட்டிநாடு ரங்கோலி போன வீடியோல காட்டிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஏன் அப்டேட் பண்ணல அப்படின்ட்டு வாட்ஸ்அப்ல. லிமிடெட் ஸ்டாக் இருக்கிறதுனால அப்டேட் பண்ணல. அது ஸ்டாக் இன்னும் ப்ரொடக்ஷன் இருக்கும், வரும். கொஞ்சம் சீக்கிரமா ப்ரொடக்ஷன் பண்ணுங்க. செட்டிநாடு சீக்கிரம் தான் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. இந்த ராசில்க் இருக்குது. ராசில்க் இத பாருங்க. இது ஒரு ராசில்க். ஓகே, போதும். பிளாக்ல இருக்குது, ப்ளூல இருக்குது, ஓகே, பிங்க்ல இருக்குது. ஓகேவா? பிங்க்ல இருக்குது. அதான் சொன்னீங்கல ஸ்கேலப். பாத்தீங்க இது இந்த கலர் நல்லா தெரியுது. டார்க் கலரை விட இதுதான் ஸ்கேலப். யாராவது நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரொடக்ஷன் முடிச்சிட்டாங்க டூப்ளிகேட் பண்ணுங்க. ப்ளீஸ் கேரி ஆன். இதுதான் ஸ்கேலப். போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. யாரை நம்ம டீமுக்கு இருக்காங்களா பண்றேன் உங்களுக்கு சொல்றேன். ஆமா. சோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்குது. எது ஓபன் பண்ணட்டமா? கலர் இந்த பிங்கே ஓபன் பண்ணுங்க. எந்த பிங்க்? இங்க இருக்கிற பிங்க். நான் ஓபன் பண்ணிடவா? அதே ஸ்கேலப்பா? ஓகே.
ஸ்கேலப் நின்னு டயர்ட் ஆயிடுச்சு சார். டயர்ட் ஆகக்கூடாது மேடம். டயர்ட் தலை சுத்துது. ஐயோ இது ஸ்கேலப் பண்ணுங்க. ஸ்கேலப் நெக் வித் குர்தீஸ் சரிங்களா? 42 லெந்த். 42 லெந்த் இது வித் லைனிங். வித் லைனிங் இருக்கும்ல. சோ வித்அவுட் லைனிங் இருக்குது, வித் லைனிங் இருக்குது, எல்லாமே வரப்போகுது. சோ குர்தீஸ்ல மேக்ஸிமம் நான் காட்டிட்டேன் நினைக்கிறேன். சோ இன்னும் இருக்குது, அம்பர்லா இருக்குது, நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோ வந்து ராசல் 3 பீஸ் செட் ஒண்ணே காட்டிடுறேன். அது நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் மேடம். ஒன்னு இருக்கு, எப்படி இருக்குன்னு வேணாவா? நெக்ஸ்ட் வீடியோல காமிக்கலாம் சார். இருங்க மேடம், ஒண்ணு காட்டிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க தெரியல ராசல் 3 பீஸ் செட்னா அது நிறைய பேர் தெரியாது. சோ இந்த மாதிரி வரும் ராசல் 3 பீஸ் செட். ஓகே ஓகே. இந்த நெக் டிஃபரெண்டா இருக்கு. ஆமா இது நெட். இதுலயே வந்து குர்தாஸ் கூட அவைலபிள் இருக்குங்க. இந்த நெக்ல வேணும் அப்படினா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி ரா சில்க் வித் லைனிங். நிறைய பேர் என்ன தெரியுமா, செட்டிநாடி வந்து ராசில்கான்றாங்க, ராசில் செட்டிநாடுன்றாங்க. எனக்கு என்ன சொல்லிக்கணும்னே தெரியல. கரெக்டா தெரிஞ்சுக்கோங்க என்னன்ட்டு சொல்றதுக்கு முன்னாடி. ஓகே, என்ன மாதிரி விசித்ரா சில்க், ரோமன் சில்க் வந்து விசித்ரா சில்க் சொல்ற அந்த மாதிரி. இதுக்கு வந்து பிளைன் கான்செப்ட்ல துப்பட்டா ராசில்க்லே பாட்டம், ராசில்க்லே வந்து துப்பட்டா கொடுத்திருக்காங்க. இதுல வந்து கலம்கரி பிரிண்டட் பேஸ்ல துப்பட்டா வேணும் அப்படினா அந்த கலெக்ஷன் ஆல்சோ அவைலபிள் இருக்கு. லெந்த் ஓகே, குரூப்ல அப்டேட் பண்ணுவாங்க, குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க. ஓகே, சோ ஓல்ட் நம்பர் வர்க் ஆகல. சோ அது கொஞ்சம் ஓல்ட் நம்பர் 7904528086. அதுல இருக்கிற கஸ்டமர்ஸ் ரிக்வெஸ்ட் என்னன்னா 7402224840 அந்த நம்பர் இந்த ஸ்கிரீன்ல மேல கொடுத்திருக்க நம்பர். இந்த 2 நம்பர்ஸ் இருக்கு, அதுல அந்த நம்பருக்கு வேணாலும் ஹாய் மெசேஜ் கொடுங்க. சோ குரூப் லிங்க் வந்துடும், நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு இது வந்துச்சு மேம், இப்பதான் ப்ரொடக்ஷன் வந்துச்சு, அதனால வந்து அது ஒண்ணு காட்டிடுறேன். அதுதான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்னு சொன்னேன். எல்லா கலர்ஸுமே காமிங்க. இந்த நெக் வந்து பர்சனலி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. ஸோ மார்க்கெட்ல இந்த நெக் யாருமே இது வரைக்கும் லான்ச் பண்ணல. ஸோ காத்தா காட்டனுக்கு கலம்கரி பிரிண்ட் பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்ட்டு பாருங்க. நெக் இது சூப்பரா இருக்கு. ஓகே, இது குவாட் செட்ஸ் இருக்கும். ஸோ குவாட் செட்ல நிறைய இருக்குது. ஏன்னா சாம்பிள் பர்பஸ் இந்த வீடியோ ஃபார் இன்ஃபோக்காக வந்து பண்ணியிருக்காங்க. பாருங்க, பிளெயினா குர்தா காத்தா ஒர்க்ல. அதுக்கப்புறம் இந்த நெக்கை பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. இதில் வந்து மேக்ஸிமம் கலர்ஸ் அட் ப்ரெசென்ட் அவைலபிள் இருக்கு. ஸோ வீடியோ பார்த்த உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. அங்கே இருக்குதா நெக்ஸ்ட் கஸ்டமர் அது பார்த்து வரவங்க இப்போ வீடியோ இருக்கு வச்சிருக்காங்க, நாளைக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்து கலர்ஸுமே நிறைய இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. டிஃப்ரெண்டான நெக் நீங்க தான் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு போய் சேல் பண்ணா இது ஏதோ நெக் டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னு அட்ராக்ட் ஆவாங்க. நிறைய பேருக்கு என்ன எப்படி ஆர்டர் பண்ணிக்கணும் எப்படி நீ சொல்லிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிள். அந்த நம்பர் கொடுத்துருக்க மேலே நம்பரில் ஒரு ஹாய் மெசேஜ் போட்டால் குரூப் லிங்க் வரும். குரூப் லிங்க்ல ஜாயின் ஆச்சுன்னா நிறைய அப்டேட்ஸ் வரும், ஃபோட்டோஸ், அதை பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். பெஸ்ட்டானா என்ன, ஒன்னே ஒன்று வண்டி ஏறணும், காலைல வந்து இறங்கணும், இங்கே இருக்கிறது பார்க்கணும், எடுத்துட்டு போய் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு லாஜிக் இருக்கு. அது உங்க இஷ்டம், உங்களுக்கு கன்வீனியன்ட் எப்படி இருக்கு வர முடியுமா. பெட்டர் ஃபர்ஸ்ட் டைமா நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்க. ரொம்ப டிஸ்டன்ஸ் கிடையாது, ஒரு மினிமம் 3-4 ஹவர்ஸ். இல்ல நைட் ஏர்னா காலையில வந்து ரீச் ஆயிடலாம். சோ வந்து ஒரு வாட்டி டச் அண்ட் ஃபீல் நீங்க பார்த்துட்டு பர்ச்சேஸ் காட்டலாமா மேடம்? போதும் சார், 25 நிமிஷம் ஆச்சு, எனக்கு அவ்வளோ பேஷன்ஸ் இல்ல பாக்குறதுக்கு. இந்த மாதிரி அனார்கலில ஒன்னு சார் போதும் சார், நெக்ஸ்ட் வீடியோல காமிங்க சார். இது ஒண்ணே ஒண்ணு மேம். ஐயோ இது ஒண்ணே ஒண்ணு. இந்த மாதிரி கூட இருக்குது. நான் இப்படியே பண்ணிட்டு இருந்தா கீழே விழுந்துடுவேன். ஐயோ வேணாம், தலை சுத்துது. வேணாம் அந்த மாதிரி செய்யாத பாவம். அப்புறம் இந்த பாருங்களேன், இந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து எல்லாமே சோல்ட் அவுட் ஆச்சு. இதெல்லாம் ரா சில்க், செமி ரா சில்கோட அம்ப்ரெல்லா. சோ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. யாருக்கு வேணுமோ ப்ளீஸ் விசிட் பண்ணுங்க, பர்ச்சேஸ் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க. குரூப்ல டெய்லி அப்டேட் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப